நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதை அடுத்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக ராத்மி, தென் திசை நாடுகளின் லூர்து நகரம் என்று அழைக்கக்கூடிய வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. வேளாங்கண்ணியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்களின் முக்கிய வழிபாட்டு தலமாக விளங்கி வருகிறது. கடற்கரை நகரமான வேளாங்கண்ணி நாகை மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது. இந்த பேராலயத்திற்கு ஜாதி மத வேறுபாடின்றி தினந்தோறும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் இருப்பனர். இந்த நிலையில் மாதா பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக புனித ஆரோக்கிய அன்னை ஆண்டு பெருவிழா நாளை 29ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது. தொடர்ந்து 11 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, கொங்கணி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் கூட்டு திருப்பலி நடைபெறும். தொடர்ந்து செப்டம்பர் 8ஆம் தேதி மாதா பிறந்த நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு அன்று மாலை கொடியிறக்கப்பட்டு ஆண்டு விழா நிறைவு பெறும். கொடியேற்றும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டம் மற்றும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் வாகனங்களிலும் குவிந்து வருகின்றனர். பாத யாத்திரையாக வரும் பக்தர்கள் மாதா சொர்பம் தாங்கிய வாகனங்களை ஊர்வலமாக இழுத்து வந்து மரியே வாழ்க, ஆவே மரியே என்ற முழக்கத்தோடு வந்த வண்ணம் உள்ளனர். தாங்கள் அணிந்து வந்த மாலைகளையும் காணிக்கைகளையும் கொடியேற்றப்படும் இடத்தில் கட்டி தங்களது வேண்டுதல்களையும் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வருகின்றனர். வேளாங்கண்ணி ஆண்டு பெருவிழாயொட்டி பேராலயம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள், கழிப்பறை வசதிகள், உணவு தங்கும் வசதிகள், உயர் அவசர மருத்துவ வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே போன்று மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமரா கோபுரங்கள், முக ஸ்கேனிங் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவர்கள் ஏற்படுத்தி 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பக்தர்கள் மற்றும் பயணிகள் கடலில் குளிப்பதற்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு கடலோர காவல்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொடியேற்றும் நிகழ்வையொட்டி நாளை நாகை, கீழூர் வட்டாரங்களில் உள்ள பள்ளி கல்லூரிக்கு மற்றும் உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி ஆண்டு விழாவின் கொடியேற்ற நிகழ்விற்கு வேளாங்கண்ணிக்கு வருகை தரும் பக்தர்கள் புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. காசினி, விவரங்களுக்கு நன்றி லெனின். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.